சதமகமணி நீலா சாரு கல்காரகஸ்தாம் स्तनभरनमिताङ्गे सान्द्रवात्सल्यसिन्धुकोम् अलकविनिकेताभिश्रग्विरा कृष्णनाथाम् विलसतु कृतिकोताम् விஷ்ணுசித்தாத்மஜானகாம். நலம் தரும் நாராயணியத்துல பட்டத்ரி உயர்ந்த தன்னுடைய 11வது தசகத்தை பூர்த்தி பண்றான்ற சரித்திரங்களை நம்ம கேட்டு இருக்கோம். நம்ம இந்த தசகத்துல பகவானுடைய ஒரு அவதாரத்தை பத்தி அடுத்த தசகம் ஆரம்பிக்கும் போது நடுவுல பட்டத்ரி அழகாக வர்ணிக்க போறார். அந்த அவதாரத்திற்கு மூல காரணம் சனகாதிகள் பிரம்மாவனுடைய பிள்ளைகள் வைகுண்டத்துக்கு தான் அதே உருவத்தோட செல்ல ஜெயவிஜயர்கள் தங்கப்பெரும்பால வாழ தடுக்கிறார். அதனால கோபம் கொண்ட சனகாதிகள் 3 பிறவியை நீங்க எடுக்க வேண்டியதுன்னு பகவான் மூலமாக உத்தரவிட முதல் பிறவியில கோபமே பிரதானமாக இரண்யாக்ஷன் இரண்யகசிபூன்ற பிறவிய வைகுண்டத்தினுடைய வாயிற்காப்பாளர்களான துவாரபாலகர்கள் எடுத்து அதுல மூத்தவனான இரண்யாக்ஷன் தான் பிறந்த உடனேயே கையில கதாபாணியாக வருணனோட யுத்தத்துக்கு போக வருணன் உன்னோட சண்டை போடக்கூடியவன் மகாவிஷ்ணு தான் சொல்ல மகாவிஷ்ணுவை தேடிண்டே அவன் போன சமயத்துல மகாவிஷ்ணுவை கண்டுபிடிக்க முடியல. அதனால அவருடைய பத்னியான பூமாதேவி அபகரணம் பண்ணி பூமாதேவியை கொண்டு போய் ரசாதல லோகத்துல முழுகும்படியாக பண்ணிட்டானா. பூமியே கடல்ல முழுகிடுத்து, எங்க பார்த்தாலும் ஜலப்பிரவாகமாக இருக்கு. இந்த சந்தர்ப்பத்துல தான் நாராயணியத்தினுடைய 12வது தசகத்தை நாராயண பட்டத்ரி கம்பீரமாக குருவாயூர்ல துவங்க இருக்கார். இந்த தசகத்துல தான் பகவானுடைய தசாவதாரத்துல ஒரு முக்கியமான அவதாரமான வராக அவதாரமும் ஆரம்பிக்கிறதா இருக்கு நமக்கு. அதற்குள்ள நாம் வழக்கமாக தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் உங்க எல்லாருக்குமே கவனத்துல இருக்கும். சென்னையில் மேற்கு மாம்பலம் பகுதியில் சீனிவாசா தியேட்டருக்கு அருகில் உள்ளது மேட்டுப்பாளையம். அங்க இருக்கக்கூடிய கோவிந்தன் தெருவில் அமைந்திருக்கக்கூடிய பாஷ்யக்காரர் ஆதி சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலிலே நாம் வலம் வந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சன்னதியாக நாம் தரிசித்துக் கொண்டே இதோ அழகான ஆண்டாளான கோதை நாச்சியாருடைய சன்னதியிலே அவளுடைய திவ்ய தரிசனத்தை இங்கே அடைகின்றோம். ஆண்டாள் மகாவிஷ்ணுவில் எங்கெங்கெல்லாம் குடிகொண்டிருக்கின்றாரோ அங்கு கண்டிப்பாக ஒரு திருக்கோயிலிலே ஆண்டாளுடைய தனி சன்னதியானது அமைந்திருக்கும். வாமாலையாலும் பூமாலையாலும் அரங்கனை அலங்கரித்தவள் அவள். அவனிடத்திலே ஐக்கியமானவள், பகவானையே ஆண்டதால் ஆண்டாள் என்னும் பெயரை பெற்றவள். நாம் இப்போது கேட்க இருக்கின்ற வராக அவதாரத்தோடு கண்டிப்பாக தொடர்பை ஏற்படுத்தி கொண்டவள். அந்த ஆண்டாளுடைய திவ்ய தரிசனம், அந்த அவதாரம் ஆரம்பிக்கக்கூடிய அந்த அவதாரம் வரக்கூடிய தசகத்திலே ஆண்டாளுடைய அந்த ஒரு திவ்ய தரிசனமும் ஆரம்பிப்பது நமக்கு ஒரு பெரிய ஒற்றுமையை காட்டுகின்றது. இதோ அழகான நின்ற திருக்கோலம். அந்த திருக்கோலத்திலே ஆண்டாளுக்கே உண்டான கொண்டையைத்தான் சார்த்திக் கொண்டு கண்ணனால் அணிவிக்கப்பட்ட உயர்ந்த திருமாங்கல்யம், அந்த உத்தமமான தரிசனத்தோடு உற்சவமூர்த்தியான ஆண்டாளும் மூலவர் எவ்வாறு நமக்கு தரிசனத்தை அளிக்கின்றாரோ அதே பாவத்திலே நின்ற திருக்கோலத்திலே கருணை கூர்ந்த முகத்துடன் பூமாதேவியின் அபரிமிதமான ஒரு அம்சமாக தானும் திருமாங்கல்யத்தை சார்த்திக் கொண்டு நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்கிக் கொண்டு இங்கு கேசவன் எழுந்தருளி இருக்கின்றார். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை சென்று தரிசியுங்கள் என்று நமக்கு உத்தரவிடுவது போல அமைந்திருக்கக்கூடிய ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தை அடைந்து சற்றே நகர்கின்றோம். இதோ ஸ்ரீனிவாசனுடைய சன்னதிக்கு பக்கத்திலே ஆழ்வார்கள் ஆச்சாரிய ஸ்ரேஷ்டர்கள் அலங்கரித்துக் கொண்டு நமக்கு அருளை வாரி வழங்குகின்றார்கள். விஸ்வக்சேனரும் நமக்கு திவ்ய தரிசனத்தை அளிக்கின்றார். மூலமூர்த்தியாக பேயாழ்வார், அது மட்டுமா பிள்ளை உலகாரியர், திருமயிசை பிரான், சேனை முதலியார், திருவாய்மொழியை நமக்கு அளித்த பிரபன்னஜன கூடஸ்தரான நம்மாழ்வார், அவரையும் மூலமூர்த்தியாகவும் உற்சவமூர்த்தியாகவும் நாம் தரிசிக்கின்றோம். அது மட்டுமா பூந்தமல்லியிலே பிறந்து கச்சியம்பதியாம் காஞ்சிக்கு தினமுமே நடந்து சென்று ஆலவட்ட கைங்கரியத்தை செய்த திருக்கட்சி நம்பி, பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜருடைய உற்சவ மூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம், மணவாள மாமுனிகள்
யார் ஆண்டாள் நாச்சியாரை இன்றோ திருவாடி பூரம் எமக்காக வென்றோ ஆண்டாள் அவதரித்தாள் என்று கொண்டாடினாரோ அந்த மணவாள மாமணிகளுடைய திவ்ய தரிசனத்தையும் நாம் அடைந்து ஆழ்வார் ஆச்சாரியர்கள் ஆண்டாள் இவர்களோடு நாராயணியத்தினுடைய 12வது தசகத்தை பட்டத்திரி ஆரம்பிக்கக்கூடிய வைபவத்திற்கு நாம் திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் தயாராகிவிட்டாய். குருவாயூரப்பா, ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலோ திருஷ்ட்வா மகீம சமயே சலிலே நிமக்னோ ஷஷ்டாரமாபசரணோ பவதங்கிரி சேவாக துஷ்டாசயோ முனிஜனைர் சகசத்யலோகே. நாராயணியத்தினுடைய 11 தசகங்கள் பூர்த்தியாகி உயர்ந்த 12வது தசகத்தை பட்டத்திரிய ஆரம்பிக்கின்றார். இந்த 12வது தசகத்திலேருந்து தான் பகவானுடைய அவதார கிரமங்கள் ஒன்னு வரிசையா வரப்போறது. அதுவும் உத்தமமான வராக அவதாரத்தை இந்த ஒரு தசகத்துல 12, 13, 2 தசகங்கள்லேயும் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை வராக ஸ்வரூபியாக அவனை வர்ணிச்சு குருவாயூரப்பனுடைய ஆமோதனத்தை பெற இருக்கக்கூடிய உத்தமமான தசகம். அதனால தான் இது 12வது தசகத்துல அமைஞ்சதான். மகாவிஷ்ணுவனுடைய திருநாமங்கள் 12. கேசவாய நமகான ஆரம்பிச்சு தாமோதராய நமகான்னு முடியும். அந்த 12 திருநாமங்களை கொண்ட பகவானுடைய வைபவங்கள் நாம சங்கீர்த்தனமாக நமக்கு பூலோகத்துல பெரிதும் பல யஜ்ஞங்களை பண்ண பலனாக போற்றப்படுகின்றது. அதனாலேயோ என்னவோ 12வது தசகத்துல இந்த அவதாரத்தை நடுவுல இவர் ஆரம்பிக்க போறார். அது மட்டுமல்ல, அவதாரத்தினுடைய கிரமம் மத்ஸ்யம், கூர்மம், வராகம். நமக்கு தோணலாம் அவதாரத்தினுடைய கிரமம் மத்ஸ்யம் கூர்மம்னு இருக்கும் போது வராக அவதாரத்தை முதல்ல 12வது தசகத்துல ஆரம்பிச்சுட்டாரு. பட்டத்திரையனுடைய கொள்கை ஸ்ரீமத் பாகவதத்துல எப்படி இருக்கோ அதே முறைப்படி நாராயணியத்தை பாகவதம் பழம்னா நாராயணியத்தை ஒரு ஜூஸா பிழிஞ்சிட்டு இருக்கார். அப்ப நாராயணியத்தை இவர் ஆரம்பிச்சது இவருடைய வாதரோகம் நீங்குவதற்காக எழுத்தச் சென்ற ஒரு ஜோசியன் மத்ஸ்யம் தொட்டு பாடணும்னு சொன்னது நமக்கு நினைவில் இருக்கும். அதனால முதல்ல மீனை தொட்டு பாடணுமான்னு கவலைப்பட்டார். அப்புறம் தான் புரிஞ்சது பகவான் எடுத்த முதல் அவதாரம் மத்ஸ்யாவதாரம், மத்ஸ்யாவதாரம் தொடங்கி பாடணும்னு. முதல்லயே நாராயணியத்தை ஆரம்பிச்சா அவதாரத்துல அவருக்கு இஷ்டம் இல்லையா. பகவானுடைய பக்தி பாவத்தை சொல்லணும், குருவாயூருக்கு எப்படி வந்தான்னு சொல்லணும், அவனுடைய அழகையெல்லாம் வர்ணிக்கணும், நம்ம எப்படி ஈடுபடணும்னு சொல்லணும். அப்புறம் பிரம்மாவனுடைய சிருஷ்டி, அவர் உலகத்தை படைச்சது, அதற்கப்புறம் ஸ்வயம்பு மனு, அதற்கப்புறம் இரண்யாட்சனுடைய பிறவி, அதனால வராக அவதாரம், நரசிம்ம அவதாரம்னு பாகவத கிரமப்படி போகணும்னு ஆசைப்பட்டவர் மத்ஸ்யம் தொட்டு சொல்லணும்னு அவன் சொல்லியிருக்கானேன்றதுக்காக முதல் ஸ்லோகத்துல என்ன பண்ணார்? சாந்திரானல்தாவபோதாத்மகமனுபமிதம் காலதேசாவதிப்யம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகம சதசகஸ்வேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்துவம் தத்தாவத்பாதி சாட்சாத் குருபவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். அதாவது நிகம சதசகஸ்வேன வேத வேத ஆகமங்கள் உபனிஷத்துக்கள் இவற்றையெல்லாம் காப்பாற்றுபவனாகவும் அதனுடைய சொரூபமாகவும் இருந்தான்னு ஒரு சின்ன பதத்தை போட்டு வேதத்தை காப்பாத்தினவன் மத்ஸ்யரூபி அப்படின்னு நமக்கு மறைமுகமாக சொல்லி மத்ஸ்யாவதாரத்தை உணர்த்தி நாராயணியத்தை ஆரம்பிச்சுட்டார். அடுத்தது கூர்ம வரணும். ஆனா பின்னாடி அமிர்த மதனம் இருக்கு. பார்க்கடலை கடையும் போது தேவர்களும் அசுரர்களும் மகாலட்சுமி தோன்றுவதற்கு முன் கூர்மாவதாரம் எடுத்து அந்த பார்க்கடல்ல இருக்கிற மந்திரமலையை தாங்கிறார். அதனால அந்த கதையினுடைய தொடர்ச்சி அங்க இருக்கும் போது கூர்மாவதாரத்தை சொன்னா நல்லா இருக்கும்னு மத்ஸ்ய கூர்மாவதாரங்களுடைய விவரத்தை பின்னாடி வச்சுண்டு பாகவத கிரமத்துல வராக அவதாரம் உத்தமமான அவதாரமா இருக்கிறதுனால அதனுடைய தசகத்தை இவர் கம்பீரமா ஆரம்பிக்கிறாராம். குருவாயூரப்பா, ஸ்வயம்புவோ மனுரதோ ஜனசர்கசீலோ திருஷ்ட்வா மகீம சமயே சலிலே நிமக்னம். இந்த தசகத்துல 2 ஸ்லோகங்கள் கடந்த அப்புறம்தான் சுவாமி வராகமூர்த்தியா அவதாரம் பண்ண போறார். அடுத்த தசகம் முழுக்க வராக அவதாரத்தினுடைய வர்ணனத்தான். அப்ப இந்த முதல் 2 ஸ்லோகத்துல வராக அவதாரம் பகவான் எடுப்பதற்கு உண்டான காரணத்தை சொல்லிட்டாராம். ஒரு காரணம் போன தசகம் முடிவிலேயே சொல்லிட்டார். இரண்யாட்சன்ற அசுரன் தன்னோட யுத்தத்துக்கு வந்தான், பூமியை அபகரணம் பண்ணா,
அவனை அழிப்பதற்காக இவர் வராக அவதாரம் எடுக்க போறாருன்னு ஒரு காரணத்தை சொல்லியாச்சு. இன்னொரு காரணம், யாராவது இவரிடத்துல போய் நாங்க கஷ்டப்படுறோம், பூமியை காப்பாத்துன்னு முறையிடணுமே. அப்படி முறையிட்டா தானே யதாகி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சுஜாமியகம்னு இவர் அவதாரம் எடுக்க முடியும். அதனால என்ன பண்றார், ஸ்வயம்பு மனுன்னு ஒருத்தர். ஸ்வயம்பு மனு யாருன்னு நமக்கு தெரியும், பிரம்மாவால சிருஷ்டி பண்ணப்பட்டவர். அவ சதரூபை ஸ்வயம்பு மனு ரெண்டு பேரையும் பிரம்மா தம்பதிகளாகவே உலகத்தை படைப்பதற்காக படைத்தாரு. நம்ம போன தசகங்கள்ல கதையை கேட்டிருக்கோம். ஏன்னா சனகாதிகள் பிரம்மா சொன்னதை கேட்கல, நாரதர் சொன்னதை கேட்கல, பிரஜாபதிகளை சிருஷ்டிச்சார். இருந்தாலும் உலகத்தினுடைய படைப்பு தொடரணுமேன்றதுக்காக ஸ்வயம்பு மனுவை படைச்சார். அந்த ஸ்வயம்பு மனு குருவாயூரப்பா உலகத்துல எல்லா ஜீவராசிகளையும் சிருஷ்டி பண்ணணும்னு அப்படி உலகத்தை பார்க்கும் போது உலகம் ஒரே ஜலமயமா இருந்துதான். ஏன் இரண்யாக்ஷன் கொண்டு போய் அந்த பூமாதேவிய ரசாதலத்துல சிறை வச்சுட்டான், ஜலத்துல மூழ்கி போயிடுத்து. இவருக்கு ஒண்ணுமே புரியல. நாம படைக்கணும்னு நினைக்கச்சே இந்த உலகமே ஜலத்துல இருக்க, எப்படி நம்ம படைக்கிறதுன்னு திருஷ்டுவாமகீம சமயே சலிலே நிமக்னம். நமக்கு கஷ்டம்னு வந்தா யார்கிட்ட முறையிடுவோம்? நம்ம அப்பா கிட்ட முறையிடுவோம், இல்லைன்னா அதை விட வாத்சல்யமான அம்மா கிட்டக்க நம்ம முறையிடுவோமா? அப்படி தாயார் கப்பனார் இடத்துல தான் பிள்ளைகள் கஷ்டத்தை சொல்ல முடியும். அதற்கு தீர்வு அவர்களிடத்துல தான் இருக்கும். அதனால பிரம்மலோகத்திலேருந்து கீழே பூலோகத்துக்கு வந்து ஸ்வயம்பு மனு உலகத்தை சிட்டிக்கணும்னு இருந்தாலும் சிட்டிக்க வேண்டிய உலகத்துல இருக்கக்கூடிய தன்மையே தண்ணியா இருக்கிறதுனால என்னடா கஷ்டம் இது, நேரம் நம்ம அப்பாவான பிரம்மா கிட்ட ஓடுவோம். நீங்க பாட்டுக்கு உலகத்துல அனைத்து ஜீவராசிகளையும் படையின கீழே அனுப்பிச்சு வச்சேன், உலகமே இல்லையே, பிரம்மாண்டம் இல்லாத ஒரு இடத்துல நான் எங்க இருந்து படைக்கிறது? அதற்கு நீங்கத்தான் ஒரு வழியை சொல்லணும். பிரம்மாண்டம் தண்ணீர முழுகினதனுடைய காரணத்தை சொல்லணும்னு சஷ்டாரமா பசரணம் பவதங்கிரி சேவா துஷ்டாசயம் முனிஜனைர் சக சத்தியலோகே. தாம் பதறி அடிச்சுண்டு ஸ்வயம்பு மனுவானவர் குருவாயூரப்பா தங்களுடைய தகப்பனாரான பிரம்மதேவனை தேடிண்டு நேர அந்த சத்தியலோகத்துக்கு போறாராம். சத்தியலோகத்துல போய் அவரிடத்துல பலவிதமாக முறையிட போறார். என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் நான் சொல்றேன்னு. பிரம்மாவுக்கு இவரை பார்த்த உடனே ஆச்சரியம், உலகத்தை உன்னை படைக்க சொன்ன, இங்க எதுக்காக வந்த? நீயும் மற்ற உன்னுடைய சகோதரர்கள் மாதிரி படைக்க மாட்டேன்னு சொல்ல வந்திருக்கியான்னு ஒரே அதிர்ச்சியில முழுகிட்டாராம். அதெல்லாம் இல்ல, உண்மையான காரணத்தை சொல்றேன்னு மனு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான்றத பட்டத்திரி இந்த ஸ்லோகத்துல தொடர்றார். அவர் எவ்வாறு தொடர்கின்றார் என்ற வைபவங்களை நாம் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.